அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் 2 கடவுளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த கடவுள்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ அடுத்த சீலுக்கு போகலாம். இந்த சீலை பாருங்கள். இந்த சீலில் பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சுவல் நடக்குது. ஒரு கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஆட்டையும் கோழியும் பண்ணுறாங்க. ஒரு 7 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது யார், எந்த கடவுள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வேறு யாரும் கிடையாது. இது முருகன். ஓகேங்களா? ஏன்னா சங்கம் ஸ்கிரிப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருகனுக்கு ஆடு மற்றும் கோழியை பலி கொடுப்பாங்கன்னு சங்கம் ஸ்கிரிப்டில் போட்டிருக்கு. சங்கம் ஸ்கிரிப்டில் ஒரு கடவுளை பற்றி, அவரோட ரிச்சுவல்ஸை பற்றி அதிகமாக போட்டிருக்கு அப்படின்னா அது முருகன் மட்டும்தான். புரியுதுங்களா? மக்கள்லாம் நின்று வழிபடுவாங்க. அந்த மக்களோட மக்களாக அந்த வழிபாடு நடக்குன்றது சங்கமில் போட்டிருக்கு. பல பேர் கேட்பீங்க, இது முருகன் எப்படி சொல்கிறேன்னு. இப்போ நான் சொல்கிறேன். இந்த சீலை பாருங்கள். இந்த சீலில் ஒரு யங்கான ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவரோட இடது கை பார்த்திங்கன்னா இடுப்பு மேலே கை வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. பார்த்துக்குங்க. ஒரு யங்கான ஒருத்தர் மாதிரி காட்சி அளிக்கிறார். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை சுற்றி அந்த ஆர்ச் இருக்குது. புரியுதுங்களா? அந்த ஆர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 13 இலைகள் போன்ற அமைப்பு காணப்படுது. இலைகளோ அல்லது வேலோ. புரியுதுங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இமேஜும் இருக்குது. இப்போ இந்த சீலை பாருங்கள். இது மெசபொட்டோமியாவை சேர்ந்த ஒரு சீல். இந்த சீலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை நட்டு வச்சுருக்காங்க. ஒருத்தர் வழிபடுறாரு. அந்த வேலை வழிபடுறாரு. பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. மரமோ இல்லை ஏதோ ஒரு குறியீடோ. அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 இலைகள் போன்ற அமைப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அந்த இமேஜெலாம் கிட்டத்தட்ட 13 இருந்தது. அதில் இருந்தது முருகன்னு சொல்லியிருந்தோம். இதுலேயும் 13 இருக்குது. இதில் வழிபடுறது வேல் வழிபாடுன்றது முருகனுக்கு மட்டுமே சொந்தமானது. புரியுதுங்களா? வேலை நட்டு வச்சு வழிபடுறது சங்கம் ஸ்கிரிப்டில் இருக்குது. புரியுதுங்களா? இருக்குது. இந்த இமேஜில் இருக்க வேல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ராட் ஷேப். புரியுதுங்களா? ப்ராடாக இருக்கும் நல்லா. இப்போ முருகன் கையில் வச்சுருக்க ஸ்பியர் எந்த ப்ராட் இருக்குமோ அதே இதில் தான் அதுவும் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, இண்டஸில் வேல் இருக்கான்னு. இருக்குது பாருங்கள். இந்த சீலில் பார்த்திங்கன்னா வேல் நட்டு வைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதுவும் லீஃப் ஷேப். வேல்ன்றதே லீஃப் ஷேப். அந்த லீஃப் ஷேப்பான வேல் நட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதில் 7 பேர் இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்ததுலேயும் 7 பேர் இருந்தாங்க. பார்த்தீங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வேல்களுக்கு நடுவில் கடவுள் இருக்கார். கடவுள் அவரோட கையை இடுப்பில் வச்சுருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நல்லா பாருங்கள். அவரும் ஒரு யங்கான கடவுள் தான். புரியுதுங்களா? கீழே விலங்குகள்லாம் இருக்குது. விலங்குகள்லாம் இருக்குன்னா இந்த விலங்குகளுக்கெல்லாம், இந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தான் கடவுள் அப்படின்னு அர்த்தம். சிவனுக்கும் இதேமாரி இருக்கும். சிவனோட இமேஜ், ஈசகனோட இமேஜ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, விலங்குகள், மனிதர்கள் எல்லாருக்கும் நான் தான் கடவுள் அப்படின்னு அர்த்தம். அதே அர்த்தம் தான் இங்கேயும் வருது. ஸோ நட்டு வைக்கப்பட்ட வேலை வழிபடுறது நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது முருகன் தான். இதை கன்ஃபார்மே பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கிரிப்டை படிப்போம். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு மேலே பாருங்கள். இது சே. ஃபஸ்ட்டு இருக்கிறது சே. ரெண்டாவது இருக்கிறது ஈ. ரெண்டுத்தையும் சேர்த்து படிங்க. சேயி. சேயி அப்படின்னா என்ன? சேயினா சேயோன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சேயோன் யார்? முருகன். சேயி எப்படி வந்தது? சேயி என்றது சேய் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது. சேய் அப்படின்னா குழந்தை அர்த்தம். குழந்தை இல்லைன்னா யங்கான ஒருத்தர் அப்படி கூட குறிக்கும். புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஈசகனும் ஆற்றலும் ஒரு ஃபெர்டிலிட்டி ஃபிகர்ஸ், அதுக்கான குறிகளோடு இருந்தாங்க அவங்க. புரியுதுங்களா? அந்த ஃபெர்டிலிட்டி ஃபிகர்ஸோட ஃபெர்டிலிட்டி ப்ராடக்ட் இருக்கார் பார்த்தியா, அவர் தான் இந்த சேய் என்கிற சேயி. சேயி என்கிற சேயோன். சேயோன் என்கிற முருகன். புரியுதுங்களா? சேயினா சிவப்பானவன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. புரியுதுங்களா? சிவனுக்கும் சிவப்பானவன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சிவன்னா சிவப்பானவன், சேயோன்னாலும் சிவப்பானவன் வரும். புராணத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிவனோட மகன் முருகன் வரும். காரணம் 2 பேரும் சிவப்பானவர்கள், அதனால் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சேய் அப்படின்னா குழந்தை. குழந்தையிலேருந்து
இவர் வந்தார், இளமையானவர் அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் சேய் வேண்டும், குழந்தை வேண்டும்னு எந்த கடவுளை அதிகமாக கும்பிடுவாங்க அப்படின்னா 95% வந்து முருகனை தான் கும்பிடுவாங்க. முருகன் தான் சேயோன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கடவுளை குழந்தையாக கும்பிடுறாங்க அப்படின்னா 70% வந்து யார் அப்படின்னா அது முருகன் தான், சேயோன் தான். 30% மட்டும்தான் குமரனாக கும்பிடுவாங்க தமிழ்நாட்டில். வேறு எந்த கடவுளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையாக தமிழ்நாட்டில் அந்த அளவுலாம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா முருகன் சேயிலேருந்து வந்தவர். அதனால தான் முருகனை பாலமுருகனை அதிகமாக கும்பிடுறோம். அடுத்த வார்த்தையை வந்து படிப்போம். கீழே இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கா, ரெண்டாவது ஆ, மூணாவது லா. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா கா ஆ லா, காவல் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஆ வந்து வாவா மாறும். இப்போ திருக்கூட்டல் அண்ணாமலை, திருவண்ணாமலைன்னு மாறும். ஏன்னா அங்கே வார்த்தை இணைக்கும் போது இப்படி வரும். இங்கே எழுத்துக்கு எழுத்து இணைக்கணும். ஏன்னா இது வந்து மொழியோட ஆரம்ப கட்டம். எப்பயுமே சொன்ன மாதிரி உயிர் மேலே தான் பெரும்பாலும் காட்டுவாங்க. நாம் வந்து இதை சேர்த்துக்கணும். காவல், காவல் அப்படின்னா ப்ரொட்டெக்ஷன். யார் காவல்? சேயி காவல். யாருக்கு? மக்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் தருவார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ப்ரொட்டெக்ஷனுக்காக அதிகமாக கும்பிட்றது வந்து முருகனை தான். புரியுதுங்களா? கந்தா காப்பாற்று அப்படின்னு வந்து பாட்டெல்லாம் கூட வரும் நிறைய. புரியுதுங்களா? இந்த ஒரு சீலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீலையும் பாருங்கள், அதே தான். முருகனுக்கு வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து வார்த்தை இருக்குது. அதை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு எழுத்து இருக்குது, ரெண்டாவது ஆ, மூணாவது லா இருக்குது. புரியுதுங்களா? அந்த ஒரு எழுத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். புரியுதுங்களா? அதுக்கான எவிடன்ஸ் காத்த அப்படின்னு சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? கா எப்படி வந்ததுன்னு கேட்டிங்களா? இதுதான். புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே சீலு, ஒரே கடவுளை தான் கும்பிட்றாங்க. எல்லாமே ஒன்று தான். வார்த்தையும் ஒன்று தான். ஆ லா இருக்குது. ஆனால் 2 எழுத்து மட்டும் மாறி இருக்குது. அப்படின்னா என்னென்னா ரெண்டும் ஒரே எழுத்து. அந்த மனிதன் மாதிரி போகிறதுக்கு இதை ஷார்ட்டாக போட்டு போயிடலாம் அப்படின்னு போடுறாங்க. புரியுதுங்களா? காவல், அதான் அர்த்தம். அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்குது, அதை படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆ, ரெண்டாவது நா, மூணாவது இர் இல்லை ரான்னு வரும். ஆனார அப்படின்னா ஆனார் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே உயிர் மேலே முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம அதை மாற்றி படிக்கணும். ஆனார் அப்படின்னா ஆண்கள், இல்லைன்னா வாரியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சங்கம் ஸ்கிரிப்டில் வந்து ஆனார்னை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனார் தம் புகழ் உலகம் அறியும். இங்கே ஆனார்ன்றது மென் மற்றும் வாரியர்ஸை குறிக்கும். அடுத்து ஆனர் செயல் போல் உறுதி கொண்டான் அப்படின்னு சங்கம் ஸ்கிரிப்டில் இருக்குது. இங்கேயும் ஆனார்ன்றது மென்ஸை குறிக்கும். புரியுதுங்களா? ஆண்லேருந்து ஆண்கள் மாதிரி ஆனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணை வந்து ஆனர்ன்னுவாங்க, பெண்ணை வந்து பெண்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த சீல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இருக்காங்க, பிரையஸ்ட் இருக்காங்க. அவர் வந்து ஒரு கோழியை வந்து படையெல்லாம் போட்டிருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். சேவல், சரி கோழி இல்லை, ஒரு ஆடை வந்து ரெடியாக வச்சுருக்காங்க, படையல் போட்டிருக்காங்க, செலப்ரேட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இது சேவல் தான், நல்லா பார்த்துங்க. இந்த சீலில் வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு பதிலாக ஒரு கொடி ஒன்று இருக்கும். நல்லா பாருங்கள். இதுதான் சேவை கொடி. சேவல் வந்து சேவல் கொடியாக மாறுதுங்க. டிரான்ஸ்லேஷன். பல பேர் கேட்பீங்க, இது பார்த்தா ஆடு மாதிரி தெரியலையேன்னு. புரியுதுங்களா? இந்த சீல் ஆடு மாதிரி இல்லை, இது ஏதோ மனித முகம் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த சீல்லாம் பாருங்கள். இந்த சீல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு தெரியும். ஏன் இந்த சீலில் மட்டும் வந்து ஆடு மாதிரி தெரியல, மனித முகம் மாதிரி தெரியுதுன்னா இதை வந்து பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித முகம் போலும் காட்சியளிக்கும். புரியுதுங்களா? கிடா ஆடுகள் சிலது அப்படி தான் இருக்கும். ஆண்கள் ஒரு மனித முகம் கொண்டது மாதிரி தான் இருக்கும், பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இதை வந்து பாருங்கள். இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி ஒரு ஆர்ச் வந்துருக்குங்க பார்த்தீங்களா? இந்த ஆர்ச் வந்து சவுத் இந்தியா, இந்த தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மேலே சுற்றி போடுவாங்க. நார்த் இந்தியாவிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் 99% போடுவாங்க. சவுத் இந்தியாவில் ஒரு 75% வந்து இந்த அமைப்பு இருக்கும். இது வந்து கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுது. இண்டஸ் வேலியிலே இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு இருக்கிற ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகன் மட்டும்தான்.
சிவனும் ஆற்றலும் உட்கார்ந்த இடத்துல இருக்காங்க, உட்கார்ந்த போஸ்டரில். புரியுதுங்களா? புராணத்தில் கூட வந்து 2 பேரும் இமயமலையில் உட்காந்துருப்பாங்க. முருகன் எப்பயுமே நின்றுட்டு தான் இருப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆர்ச் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்படி இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா முக்கியமான காடுன்னு அர்த்தம். இண்டஸ் வேலியோட சுப்ரீம் காடு யார் அப்படின்னா முருகன், சேயோன். இந்த ஆர்ச் எப்படிலாம் எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சீலில் வந்து 3 மூணாக இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் வந்து 4 நாளாக இருக்குது. அப்புறம் அது வந்து ஃபுல்லாக போடுறாங்க. புரியுதுங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் எவிடன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஆர்ச் வந்து தமிழ்நாட்டில் தான் மிக மிக அதிகம், வேறு எங்கேயுமே கிடையாது. இதை வந்து சுற்றி வந்து இலைகளாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேலாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்டோனை பாருங்கள், இதுலேயும் வந்து முருகன் இருக்கார், எங்கான ஒருத்தர் இருக்கார். தலையில் வந்து 3 குறியுது. சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 அந்த எண்ணிக்கையில் வருது, வளைஞ்சிருக்குது சொன்ன மாதிரி. புரியுதுங்களா? தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த ஒரு சீலை பாருங்கள், அதில் வந்து அதே மாதிரி முருகனுக்கு சம்மந்தமான அந்த 7 பேர் இருக்காங்க. இங்கே ஒரு காடு வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து எருமை மாட்டை வந்து பலி கொடுக்குறாங்க. எருமை மாட்டம் பலி கொடுக்குறாங்க. இதே மாதிரி வேறு சீல் இருக்குது. இதில் வந்து சிட்டிங் கார்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. சிட்டிங் கார்ட்ஸ் யார் அப்படின்னா சிவனும் ஆற்றலும், ஈசகனும் ஆற்றலும் சிட்டிங் கார்ட்ஸ். அவங்களுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் சிவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாண்டிங் கார்ட்ஸ் யார் அப்படின்னா முருகனுக்கும் பலி கொடுக்குறாங்க எருமை மாட்டை. 7 பேர் இருந்தாலே அது வந்து கண்டிப்பாக அது வந்து முருகன் தான். புரியுதுங்களா? அது எல்லா ஆதாரமும் இருக்குது. 7 பேர் வரிசையாக நின்று இருக்காங்கன்னா அந்த இமேஜ் வந்து முருகனை பற்றி தான் சொல்லுது. புரியுதுங்களா? எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த 13ன்றது முக்கியமான இது. 13, 3 இது எல்லாமே முருகனுக்கு மிக சம்மந்தமானது. புரியுதுங்களா? இப்போ வந்து வேறு சீலை பார்ப்போம். இந்த சீலை பாருங்கள், இதுலேயும் அதே ஆள் தான் இருக்காங்க, முருகன் தான் இருக்கார். சுற்றி 13 இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. இந்த சீலோட பின்னாடி இருக்கிறது நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் அதை படிப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்போம், படிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வா, ரெண்டாவது மூ, அடுத்து சா. 3 கோடு போட்டிருந்தா 3 அர்த்தம். புரியுதுங்களா? 2 கோடு போட்டிருந்தா 2 அர்த்தம். இப்போ படித்தா எப்படி வருது? வா மூசா, வாமுசா. புரியுதுங்களா? வாமுசா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. புரியுதுங்களா? வாமுசானா ஒன்றும் கிடையாது, வம்சம். புரியுதுங்களா? அதோட முதன்மையான பேர் வந்து வாமுசா தான். புரியுதுங்களா? வம்முசா அதுதான் முதல்ல இருந்தது. வம்சம்ன்றது தமிழ் பேரே கிடையாது, அது சமஸ்கிருதம். இம்முக்கு அப்புறமா சான்றது தமிழில் வரவே வராது, ஒரு வார்த்தைக்கு நடுவில். புரியுதுங்களா? அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. வமுசான்றது உண்மை சுத்தமான தமிழ் பெயர். அதை வந்து நம்ம சமஸ்கிருதம் நம்மக்கிட்டேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. வமுசாவா வம்சா அப்படின்னு காப்பி அடிச்சிருக்காங்க. அதை நாம் வந்து வம்சம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் உண்மையானது அது கிடையாது, வமுசா தான் உண்மையானது. சரி, வம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைனேஜ், ஃபேமிலி, ஆன்செஸ்ட்ரி, அதாவது மரபு வழியை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? முருகன் யார்? மரபு வழியை சேர்ந்தவன். புரியுதுங்களா? மரபு வழியை சேர்ந்தவன் அப்படின்னா நமக்கு முன்னோர் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்மளோட முன்னோரில் ஒருத்தவன் தான் வந்து முருகன்றது நம்ம வந்து எத்தனையோ பேருக்கு வந்து தெரியும். அதை தான் வமுசான்னு போட்டிருக்காங்க. இங்கே கட்டமாக போட்டிருக்காங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி, லைக் முன்னோர்கள் அதை குறிக்கிற மாதிரி தான் அதை போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்த சீலை பாருங்கள். இந்த சீலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து இருக்காங்க. புரியுதுங்களா? 7 பேர் நின்று இருக்காங்களே, அது வந்து முருகனுக்கு சம்மந்தப்பட்டது தான். புரியுதுங்களா? இந்த சீலே வந்து உடஞ்சிருக்கு, முழுசாக படிக்க முடியல. சரி, கீழே இருக்கிறத மட்டும் நம்ம படிப்போம். இது வந்து நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கட்டமாக இருக்கிறது வந்து பான்னு அர்த்தம். புரியுதுங்களா? 3 பா இருக்குது. அடுத்து இருக்கிறது வந்து தா, மூ பா தா. மூ பா தா அப்படின்னா முப்பாட்டா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? முப்பாட்டனை தான் முப்பாத்தான்றத முதல்ல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? 7 பேர் இருந்தாலே அது யார்? முருகனுக்கு சம்மந்தமானது மட்டும்தான். புரியுதுங்களா? முப்பாட்டன் வந்து முருகன். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்? வமுசா, வம்சத்தை சேர்ந்தவன், மரபு வழி, முன்னோர் யார்? முப்பாட்டன் முருகன். தமிழ்நாட்டில் எவ்வளோ கடவுள் இருந்தாலும் முருகனை மட்டும்தான் முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, முருகனை மட்டும்தான் முன்னோர்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? முருகனை மட்டும்தான் பால முருகனாக கும்பிட்றாங்க. இதெல்லாம் இந்த பழமையான ஆதாரங்கள் இருக்குது. எல்லாமே தூய தமிழ் வார்த்தைகள், சுத்தமான வார்த்தைகள். புரியுதுங்களா? ஸோ
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமாக செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு காடு இண்டஸ் வேலியில் யாருன்னா முருகன். புரியுதுங்களா? ஏன்னா முருகனுக்கு சம்மந்தப்பட்ட சீல்ஸ், கடவுளோட அந்த சீல்ஸும் சரி, வழிபாடு பண்ணுறதும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் முருகனுக்கு தான் அதிகமாக இருக்குது. இண்டஸ் வேலியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து கூடி நிற்கிறதும் சரி, எருமாடு, கோழி மற்றும் ஆடு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லாமே முருகனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது சிவனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? சிவனுக்கெல்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. எருமை மாடு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்ச்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு முக்கியமான காடு, சுப்ரீம் காடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சிவன் மற்றும் ஆற்றல் யார் அப்படின்னா அவங்க வந்து கிரியேட்டர்ஸ். புரியுதுங்களா? கிரியேஷன். இப்போ வந்து டிஸ்ட்ராயர்ஸாக மாறிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க தான் கிரியேட்டர்ஸ், ஃபெர்டிலிட்டிக்கான ஆதாரங்கள். இவர் யார்? முருகன். முருகன் தான் ப்ரொடெக்டர் முக்கியம், அதாவது டிஸ்ட்ராயர்னு கூட சொல்லலாம் இவரை. புரியுதுங்களா? ப்ரொடெக்டர் டிஸ்ட்ராயர்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். முக்கியமான கடவுள் இவர். இவர்கிட்ட மட்டும்தான் இண்டஸ் வேலியில் வெப்பன்றது இருக்குது. வெப்பனை நட்டு வச்சுருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புரியுதுங்களா? இதை பாருங்கள், வேல் ஷேப்டு வந்து நட்டு வச்சுருப்பாங்க. மெசபட்டோமியாவில் வேலை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இண்டஸும் மெசபட்டோமியா ஒரே காலகட்டத்தில் இருந்தது. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பல விஷயத்தை காப்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த காட்ஸை வந்து அவங்க கும்பிடுவாங்க, அந்த காட்ஸை இவங்க கும்பிடுவாங்க. அவங்க சீலில் இருக்கிறது இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறது அங்கே இருக்கும். அதே மாதிரி வேலை வர்ஷிப் பண்ணுறத அவங்க போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? பல காப்பி அடிச்சிருந்தாலும் வேலை வந்து வர்ஷிப் பண்ணுறத மெசபட்டோமியாவில் போட்டிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான கடவுள்னு அர்த்தம். யார்? முருகன். புரியுதுங்களா? ஸோ இண்டஸ் வேலியை பொறுத்தவரை அப்படின்னா முருகன், சேயி தான் ஒரு சுப்ரீம் காட். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் சுப்ரீம் காடு, பிரைமரி காடு யார் அப்படின்னா முருகன் தான். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கடவுளை பற்றி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு கடவுளை பற்றி பார்ப்போம். நன்றி. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிவனுக்கும் ஆற்றலுக்கும் பிறந்தவர் தான் முருகன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது கடவுள்கள் வந்து ஃபேமிலியாக இருந்திருக்காங்கன்னு அந்த காலத்திலே வந்து நினைச்சிருக்காங்க. அவங்க உண்மையிலே அவங்களுக்கு பிறந்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லைனா பின்னாடி இணைச்சவங்களாகவும் இருந்திருக்கலாம். நாம் நினச்சிட்ருப்போம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஃபேமிலியாக இணைச்சாங்க அப்படின்னு. கிடையாது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இணைச்சிருக்காங்க. அவங்க உண்மையான ஃபேமிலியாகவும் இருக்கலாம், இல்லைனா இணைச்சும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. கொற்றவை சிறுவை அப்படின்னு வந்து இருக்குது சங்கத்தில். புரியுதுங்களா? முருகன் வந்து கொற்றவையோட மகன் வந்து போட்டிருக்காங்க. கொற்றவை தான் ஆற்றல். புரியுதுங்களா? இப்போ சிவந்தவன், சிவந்தவன். அதனால தான் அவங்க 2 பேரும் அப்பா மகன்றாங்க. 2 பேரும் ஒன்று கிடையாது, 2 பேரும் வேறு. புரியுதுங்களா? சிவன் சிட்டிங் கார்டு, முருகன் வந்து ஸ்டாண்டிங் கார்டு. சிவன் என்ற வார்த்தை இருக்குது, நல்லா பாருங்கள், இருக்குது. ஆனால் நாம் படிக்கிறதெல்லாம் கடவுள்கள் இருக்கிற சீலை மட்டும்தான் படிக்கிறோம். சிவன் என்ற வார்த்தையும் இருக்குது, பார்த்துக்குங்க. முப்பாத்தா, வம்சா எல்லாமே வந்து முன்னோர்களை குறிக்கிறது தான். புரியுதுங்களா? முப்பாத்தா அப்படின்னு கூட நீங்கள் படிக்கலாம், இல்லைனா 310, நம்ம 13 அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அது 13 முப்பாத்தா. புரியுதுங்களா? முப்பாட்டன்றதுக்கு குறிக்கிறதுக்காக தான் அதை வந்து போட்டிருக்காங்க. வம்சான்றது முன்னோர்களை வந்து குறிக்கிறது தான். புரியுதுங்களா? வம்சான்றது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. இப்போ வந்து தமிழ் வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வந்து கடவாங்கும். சக்கரம்ன்றத சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கவசம்ன்றத காவாச் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரம்ன்றத மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தேசம்ன்றத தேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லேருந்து சமஸ்கிருதம் வந்து கடன் வாங்கும். நாம் வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து தான் இது வந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது. புரியுதுங்களா? சான்ஸ்கிரிட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு செஞ்சுரி சிஇயில் தான் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஆனால் தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா 300 பிசியிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்குது, சங்கம் ஸ்கிரிப்ட் இருக்குது. 1000 பிசியில் கிராஃபிட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இந்த இண்டஸ் சீல் மட்டும் தமிழ் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரூவ் தான், நான் சொல்லிட்டேன்ல. ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா மினிமம் இது 5000 வருஷத்துக்கானது. புரியுதுங்களா? 5000 வருஷம் சீல் இது ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா தமிழோட வயது மினிமம் 10,000 ப்ளஸ் ஆகும். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே தமிழ் பெயர்கள் தான். புரியுதுங்களா? முருகனை பற்றி தான் அதிகமாக இருக்குது. முருகன் எவ்வளோ முக்கியமானன்றது நமக்கு தெரியும். ஸோ இண்டஸ் வாழ்ந்தவங்க வந்து தமிழர்கள். புரியுதுங்களா? அதை நம்ம வந்து டெசிவர் பண்ணிட்டோம். இப்படி கடைசியாக இவ்வளோ பேர் வந்து ஆதாரங்களை வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் எழுத்து வந்து போடுறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். அப்படியே நிறைய பேர் வந்து ஒழுங்காக போடாமல் தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. நாம் என்ன முடிவு பண்ணோம், கடவுள்கள் அவங்களோட தன்மை மாறாது, பொருள் மாறாது, அந்த பேரை படித்தா வரும் அப்படின்னு சொல்லி தமிழ் பிரம்மியோடு ஒப்பிட்டு அதை வச்சு நம்ம வந்து படித்தோம். நமக்கு எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நன்றி.